என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதாவது நிறுவனம் சார்ந்த ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. அது யாரும் நம்ப வேண்டாம் என்று, போலியான உறுதியற்ற ஆடியோவை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் கூட ஆகவில்லை. இப்பொழுது திடீரென்று ஒரு ஆடியோ செய்தி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த ஆடியோ செய்தியை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் போதே அது போலியான ஆடியோ செய்தி என தெரிய வருகிறது. மேலும் அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தும் உண்மையற்றவை. அந்த போலியான ஆடியோவில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், நிறுவனம் அடுத்த மாத இறுதிக்குள் செயல்படும் என்றும், ஸ்டோர் உறுப்பினர்கள் அவர்களிடம் இருக்கும் ஸ்டாக்கை வைத்து கொள்ளுமாறு, அதை மீண்டும் நிறுவனமே எடுத்துக்கொள்ளுமாறும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த போலியான ஆடியோவை கேட்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தும் உறுதியற்றவை என தெரிய வருகிறது. யாரோ ஒருவர் எதையோ ஒரு செய்தியை ஆடியோவாக வெளியிடுகிறார்கள். அதை உண்மை என நம்பி பலர் அந்த செய்தியை சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்து, பின்பு அந்த தகவல் உண்மை இல்லை என தெரிந்தவுடன் ஏமாற்றம் அடைகிறார்கள். போலியான செய்தியை மக்களிடையே சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம். ஒரு தகவல் கிடைக்கிறது என்றால் அதனை உறுதிப்படுத்திவிட்டு பிறகு மக்களிடம் சொன்னால் அது அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இதுபோல செய்தியை வெளியிடவும் வேண்டாம், சமூக வலைதளங்களில் அதிகமாக பரப்பவும் வேண்டாம். உறுதியான மற்றும் அஃபிஷியலான தகவலை மட்டுமே மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். இதுபோல போலியான தகவலை மக்களிடையே சொல்லி மக்களை ஏமாற்றமடைய செய்ய வேண்டாம். தற்போது நமக்கு இருக்கும் சூழ்நிலை வேண்டுமென்றால் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அனைத்தும் மாறும், நல்லது நடக்கும், அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.